ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயன் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். பீகாரில் சந்தாவோடைய வீடு எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு தெரியலை. அவங்க சொன்ன அந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் எல்லா இடத்துலையுமே ஆல்ரவுண்டு பீகாரவே சுற்றி முடிச்சிட்டாங்க. அப்படி தான் எல்லா இடத்துலையுமே சுற்றி தேடி ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. நம்ம சேரன் ரொம்ப ரொம்ப சந்தாவை நடித்து வருத்தப்படுறாரு. அதே மாதிரி தான் அங்கே சந்தா இவர் என்ன கூட நம்ம சந்தாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு மனசை தேர்த்துக்கலாம். ஆனால் அந்த சைடு நம்ம சந்தா இருந்துக்கிட்டு அவர் எங்கேயோ இருக்காரு, நாம் எங்கேயோ இருக்கோம், நம்மளோட மனசை நம்ம தேர்த்துக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது அவர் கூட சேர்ந்து வாழ முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு அவர் கூட இருந்த நாட்களை நினச்சி பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நம்ம சந்தா தன்னந்தனிமையில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவருக்கு மட்டும் அடிபடாமல் இருந்துருச்சு அப்படின்னா இந்நேரம் சந்தாவோட வாழ்க்கையே டோட்டலாக ரொம்பவே கஷ்டமாக போய் முடிஞ்சிருக்கும். எப்படியோ நல்ல வேளை அவருக்கு அடிபட்டதுனால இப்போதைக்கு சந்தாவுடைய கல்யாணத்தை கொஞ்ச நாள் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுமே அதுக்குள்ளே எப்படியாச்சும் பேசி சந்தாவை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தான் இங்கே வராங்க. ஆனால் இங்கே வீடு தேடி வந்ததுக்கப்புறமா சந்தாவுமே அவங்கள பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அப்பா அம்மா சேரனுடைய கண்ணில் சந்தாவை படவிடாமல் ரூம்குள்ளே போட்டு லாக் பண்ணிடுறாங்க. ஸோ சந்தாவும் உள்ளே இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இப்போது இவங்க வெளியில் பார்த்திங்க அப்படின்னா சேரனனுக்கு சந்தாவை பிடிச்சிருக்கு, சந்தாவுக்கு சேரனனை பிடிச்சிருக்கு. அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு நடந்த விஷயங்களையும் அவங்க லவ் பண்ணுற விஷயத்தையும் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி அவங்களுக்கு விருப்பமே இல்லாத ஒரு கல்யாணத்தை நீங்கள் ஏன் பண்ணி வைக்கணும், சந்தாவை அண்ணனுக்கு நம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான், ஆனால் என் பொண்ணுக்கு நான் பார்த்துருக்குற மாப்பிள்ளைக்கு வசதி இருக்குது, சொத்து பத்து இருக்குது, சொந்தமாக வெள்ளி இருக்குது, நல்ல வசதியான வீடு இருக்குது, சொந்தமாக நல்ல வசதியான வீட்டு பையன். ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது, எதை நம்பி நீங்கள் கொடுக்க சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னதுலேருந்து வச்சு பார்த்தாவே உங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த சொந்த வீட்டை தவிர வேறு என்ன இருக்குது? எதை நம்பி கொடுக்க சொல்கிறீங்க? சொந்த வீடு இருந்தால் போதுமா? நிரந்தரமான ஒரு வேலை இருக்கணும் இல்லை? நீங்கள் சம்பாதிக்கிறதோ ஒரு நாளைக்கு 1000-500, அதை வச்சு சந்தாவை எப்படி காப்பாற்றுவீங்க அப்படின்றாங்க. ஏன் சார் 1000-500 சம்பாதிக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்களா? நாங்கள்லாம் இல்லை, சந்தாவும் எங்கள் வீட்டுக்கு அது எல்லாமே தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. தெரியாத ஒன்றும் சந்தா லவ் பண்ணலையே, அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சந்தோஷமாக இருப்பேன்னு அவங்கள நினச்சிருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்களே அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சோழன் பேசுவோம். சோழன் விடுங்க சோழன், இதை பற்றி எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு நிலா சொல்லிடுறாங்க. இல்லைங்க, அண்ணங்கிட்ட ஏதோ வசதி இல்லாத மாதிரியே பேசுகிறாங்களே. வசதி இல்லைந்தாங்க, ஆனால் அதுக்காக நல்ல குணம் இருக்குது. அண்ணன் நல்ல எந்த ஒரு கெட்ட பணப்போ இல்லாமல் நல்ல ஒரு மாப்பிள்ளை. இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டேன்றீங்கல்ல. நீங்கள் பார்த்துருக்குற மாப்பிள்ளை ஒரு குடிகாரரு, அவர் எல்லா தப்பும் செய்கிறாரு. ஒரு சொல்லப்போனால் ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிறாரு. அவரை விட என் அண்ணா எந்த விதத்தில் குறைஞ்சி போயிட்டாரு. உங்கள் முன்னாடி இப்படியெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் உண்மையை தானே சொல்கிறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சோழன் பேசவும் எல்லாம் சரிதான், ஆனால் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ வேறு என்ன பண்ணால் நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துப்பீங்க அப்படின்றாங்க. உங்கள் பொண்ணை நல்லா வசதியாக பார்த்துக்கணும், நல்லா வசதியான இடத்துல வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதானே அப்படின்றாங்க. ஆமாம், அவங்க நகை நெட்டெல்லாம் போட்டு சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு போகிறது ரெடியாக இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்கவும், ஆமாம் 30 சவரன் நகையும் அதே மாதிரி 25,000 ரூபாய் ரொக்க பணமும் கொடுக்குறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் போட்டு தான் சந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க, அதனால தான் அப்படின்றாங்க. ஓ, அப்போது அவங்க தரதா சொன்ன அந்த நகையையும் பணத்தையும் நாங்கள் தந்தால் சந்தாவுக்கு என் அண்ணனை கல்யாணம், அதாவது அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துப்பீங்களா, கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு நம்ம சோழன் கேட்குறாரு. அவரும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நீங்கள் சொன்ன பணத்தையும் நகையையும் நான் ரெடி பண்ணுறேன், ரெடி பண்ணிவிட்டு நம்பிக்கையோட என் அண்ணனுக்கு உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுங்க, சந்தோஷமாக வச்சு ராணி மாதிரி பார்த்துப்பாரு என் அண்ணா அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிட்டு இருக்கவும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. இது நடக்கிற விஷயமா அப்படின்னு, நான் நடத்தி காட்டுறேனே அப்படின்னு அவங்கக்கிட்ட சவால் விடுறாங்க. அவங்களும் சரி நீங்கள் சொன்னதுனால சரின்னு ஒத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போது அவர் அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் கிடக்காரு, சந்தாவுக்கு நாங்கள் பார்த்த மாப்பிள்ளை, அவர் சரியாகவும் கொஞ்சம் நாள் ஆகும், அவர் சரியானதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு தான் நினச்சோம். ஆனால் நீங்கள் சொன்னதுனால ஸோ இப்போ ஒரு 6 மாதம் நான் எல்லாத்தையுமே தள்ளி போடுறேன், நீங்கள் சொன்ன மாதிரி செய்யணும், அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் பயப்பட வேண்டாம் சார், நாங்கள் திரும்பி வருவோம், நீங்கள் வரமாட்டோம், இதோட கடைசியாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க, சந்தாக்காக திரும்பவும் வருவோம் அப்படின்ற மாதிரி சோழன் அங்கேருந்து சொல்லிட்டு கிளம்புறாரு.
வெளியே வந்ததுக்கப்புறமா என்னடா சோழா நீ பாட்டுக்கு அவங்க கிட்ட பணம் நகை எல்லாத்தையும் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்ட. அதுவும் 6 மாதத்தில் எப்படிடா நம்மளால முடியும்? பாண்டி கடை வைக்க 4 லட்சம் ஏற்பாடு பண்ணவே நமக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? இதில் நீ சொல்கிற பணமும் அவங்க சொல்கிற நகையும் இதுக்கே எம்புட்டு பணம் ஆகுமேடா. நகை வாங்கணும்ல, அதுக்கெல்லாமும் பணம் தானே வேணும். எப்படிடா ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்புவோன்னே, நம்பிக்கை தானே வாழ்க்கை, ரெடி பண்ணுவோம் எப்படியாச்சும் அப்படின்றாங்க. சத்தியமாக சோழன் எனக்கு நம்பிக்கையே இல்லை சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க சரிதாங்க, நம்பிக்கை இல்லை தான், ஆனால் நம்ம கையில் நம்ம வீடு இருக்குது இல்லைங்க அப்படின்றாங்க. என்ன சொல்லணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நம்ம வீட்டை அடமானம் வைப்போம் அப்படின்றாங்க. அதுதான் ஏற்கனவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னுவோம். சரிங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ரெடி பண்ணால் கண்டிப்பாக வீட்டை அடமானம் வைக்கலான்னு சொல்லியிருக்காருல்ல. முதல்ல அதை செலவு பண்ணி அப்போ அவருடைய பேருக்கு சட்டப்படி இந்த வீட்டை மாற்றுவோம். மாற்றினதுக்கப்புறமா அந்த வீட்டு பத்திரத்தை வச்சு நில பத்திரத்தை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாம் அமௌண்ட் வாங்குவோம். அதை வச்சு நகை வாங்குவோம். அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணி எங்கேயாச்சும் கடன் வாங்கி ஏற்பாடு பண்ணுவோம். கண்டிப்பாக நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ பணத்தை சம்பாதிக்க முடியாது. எங்கேயாச்சும் கடன் தான் வாங்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சோழன், ஆனால் அப்படின்னவும் புரியுதுங்க, நீங்களை நம்பி யார் கடன் தர போகிறாங்க அப்படின்னு தானே அப்படின்னவும். சோழா, அந்த பிள்ளை சொல்கிறது சரிதானடா, நம்மளை நம்பி யாருடா அவ்வளோ பணம் தருவாங்க சோழா அப்படின்னு சேருன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீயும் சந்தாவும் சேரணும்னு எனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு நான் உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் இது நடக்குமா நடக்காதான்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்களே. நம்பிக்கை வைங்கண்ணே, நம்புவோம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சோழன் சொல்லிட்டு இருக்காரு சேரன் கிட்ட. சேரன் இவ்வளவும் பேசி முடிச்சுட்டு காருக்கு ஏறும்போது நம்ம சந்தாவே தான் பார்த்துட்டு போகிறாங்க. சந்தா உள்ள ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டே இருக்காங்க. சந்தா எப்படியாச்சும் வெளியில் வரணும்னு நினச்சிட்டே இருக்காங்க. அவங்களும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கதவு ஓப்பன் பண்ணி விட்றாங்க. அப்படி ஓப்பன் பண்ண உடனே சந்தா வந்து வெளியில் வரலான்னு பார்க்கவும் அவங்களுடைய அம்மா வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சந்தாவும் வந்து அவருக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு அங்கேயே வந்து காத்துட்டே இருக்காங்க. இவங்க அப்படி எப்படியும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் கொஞ்சம் நவந்த கேப்பில் சந்தா என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நேராக சேரனை பார்க்க ஓடி வந்துடுறாங்க. இவங்க கார் கிட்ட போயிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பவே செஞ்சிடுறாங்க. ஸோ கார் கிளம்புனதுக்கப்புறமும் சந்தா அது பின்னாடியே வேகமாக ஓடி ரொம்ப தூரம் கார் பின்னாடியே ஓடி போயிட்டே இருக்கவும் அதுக்கப்புறம் தான் நம்ம சோழன் வந்து பார்த்துட்டு கண்ணாடியில் வந்துட்டு பார்த்துட்டதுக்கப்புறமா ஆனால் நான் ஒரு நிமிஷம் காரை நிறுத்துங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் அந்த காரை நிறுத்தவும் சோழன் என்னாச்சு என்னடா சோழா அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்கவும் அப்போ தான் பின்னாடி பாருங்கண்ணே சந்தா தானே அது அப்படின்றாங்க. எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாரு. பார்த்தா சந்தா நம்ம நிலாமே பார்த்துட்டு ஆமாம் சந்தா இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்காங்களா, நாம் பார்க்காமே வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நிலா சொல்லவும் உடனே காரை விட்டு இறங்கி சேரன் ஓடி போகிறாரு. ஓடி போய் சந்தா முன்னாடி நிற்கவும் சந்தா மூச்சு வாங்க வெறுக்க சேரனை கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்படியே பயங்கரமாக அழுகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. சந்தா எதுக்கு பாடுற, அழுகாத, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்துட்டு என்னை பார்த்தோம் பார்க்காத மாதிரி அப்படியே நீங்கள் போகிற சூழ்நிலை ஆகிடுச்சு, இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தா ரொம்ப அழுகுறாங்க. உனக்காக நான் வராமல் வேறு யாருப்பா வருவாங்க, நீ கவலைப்படாதப்பா அப்படின்றாங்க. எனக்கு இங்கே இருக்க ரொம்ப பயமாக இருக்குது, எப்படியாச்சு என்னை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, தயவு செஞ்சு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சந்தா சொல்லி அளவும் என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம சேரனுக்கு சுற்றியும் நிலா சோழன் 2 பேரும் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. என்னங்க இவங்க திடீர்னு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னவும் அப்போது நம்ம சேரன் இருந்துக்கிட்டு என்னப்பா சந்தா சொல்கிறேன், உங்கள் வீட்டில் உன்னை நல்லபடியாக வச்சு பார்த்துக்கணுன்னு உங்கள் பெற்றவங்க ஆசைப்பட்றாங்க, அவங்க ஆசையும் நியாயம்தானப்பா, அதுக்காக தான் நானும் சொல்லணும் ஒரு முடிவு எடுத்திருக்கோம். 6 மாதம் உங்கள் அப்பா அம்மா கிட்ட டைம் கேட்டிருக்கோம், அவங்களும் அது வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டேன்னு சரின்னு சொல்லியிருக்காங்க. நீ எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாது, பயப்படாமல் இருப்பா சந்தா, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் 6 மாதம் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே போயிடும். நான் உன்னை கூட்டிகிட்டு வந்து அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சந்தா இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னப்பா சந்தா அப்படின்றாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்றாங்க. ஏன்பா என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்றாங்க. உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் சொல்லலை, எங்கள் வீட்டில் என் அப்பா அம்மா மேலே எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை, அவங்க உங்ககிட்ட அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அதுவே வந்து எப்படியாச்சும் கடன் வாங்கிட்டு எனக்காக ரெடி பண்ணிட்டு வருவீங்க, அது எனக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கும் அது தெரியறதுனால ஆனால் இவர் இப்போ லைஃப் லாங் இப்படி கடனை வாங்கிட்டு வந்து எனக்காக கொடுத்துட்டு திரும்பவும் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும், நம்ம பொண்ணுக்காக கொடுத்துட்டு அவர் அந்த கடனை தானே அடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதனால தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன், என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க,
பணம் எப்போவுமே அவர் கூடவே இருந்துகிட்ருக்கும். அதனால் நல்லவரோ கெட்டவரோ அவருக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்களே தவிர உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அதனால தான் ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சந்தா ரொம்பவே அழுகுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சேரனும் நிற்கவும் நம்ம நிலா சோழன் 2 பேருமே வராங்க. சேரன் வந்து நிலா சோழனையும் திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. சோழன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுங்க, நாமளும் அவங்க 2 பேரும் ஒன்று சேரணும்னு தான் இப்படி அவங்க வீட்டில் அவங்க கிட்ட டைம் கேட்டுட்டு வந்தோம். ஆனால் சந்தா இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறமும் எப்படி அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சோழன் சொல்லவும், அப்போது என்ன சொல்லுங்க சோழன், சந்தாவை நம்ம கூடவே கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்றாங்க. ஆமாம் நிலா, வேறு வழி இல்லை அப்படின்றாங்க. சோழன் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னுமோ, எந்த ப்ராப்ளமும் வராதுங்க, பார்த்துக்கலாம். நாம் சந்தாவை கூட்டிட்டு இங்கேருந்து கிளம்பலாம். நாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் இது எதையும் பார்க்க தேவையில்லை. போகும்போதே பாண்டிக்கு கால் பண்ணி அங்கே சில ஏற்பாடுகளை நம்ம பண்ண சொல்லலாம். போன உடனே போய் நம்ம சென்னை இறங்கின உடனே கல்யாணத்தை சந்தாவுக்கு அண்ணனுக்கும் பண்ணி வைக்கிறோம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லவும் சேரன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறாரு. என்ன சொல்கிறடா சோழா அப்படின்னவும், ஆமாண்ணே என்ன நிலா நீங்கள் சரியா நான் சொல்கிறது அப்படின்னு கேட்கவும், சோழன் இதுக்கு மேலேயும் நம்ம அதாவது யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு சுத்தமாக கொஞ்சம் கூட டைமே இல்லை, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சந்தா வாங்க ஆனால் தைரியமாக கூட்டிகிட்டு வாங்கண்ணே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துக்கிட்டு நம்ம சந்தாவும் கையை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேன்னு அழுதுகிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப நேரம் இங்கேயே நின்றுட்டு இருக்க வேணாம், நான் சந்தா வீட்டில் இருந்து கிளம்பிட்டாங்க, ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க அப்புறம் கோவப்படுவாங்க. சந்தா வீட்டில் இல்லைன்னு தெரிஞ்சாலே கண்டிப்பாக அவங்க நம்ம கூட தான் வந்திருப்பாங்கன்னு அவங்க வீட்டு ஆளுங்க கண்டுபிடிச்சி நம்மளை தேடி வருவாங்க, அதுக்குள்ளே நம்ம கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கூப்பிட்டுக்கிட்டு வந்து சந்தாவை காரில் ஏறிட்டு கிளம்புறாங்க. நடுங்கண்ணா அப்படின்னு அங்கே போயிட்டு ஏர்போர்ட்டில் இறக்கி விட்ட உடனே ஸோ வந்து அப்படியே இப்போ வந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்து சந்தாவுடைய ப்ரூஃப் வந்து இப்போ வந்து சேரன்கிட்ட, அதாவது நம்ம சேரனுடைய ஃபோனில் இருக்குது. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கிளம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னைக்கு போயிடுறாங்க. அப்படி போகும்போதே ஆல்ரெடி வந்து பாண்டியன் கிட்ட கால் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு நீ நிறைய விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே வேகமாக நம்ம பல்லவனும் நம்ம பாண்டியும் கிளம்புறாரு. நம்ம அங்கே வானத்தை இருந்துக்கிட்டு எங்கே போகிற பாண்டி அப்படின்னுமோ, முக்கியமான ஒரு வேலை இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்றாங்க. பல்லவன் நீ என் கூட வா அப்படின்னு உள்ளே போயிட்டு தேவையான ப்ரூஃப்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாரு. நீங்கள் இருக்காத, நீ வீட்டுக்கு போயிடு, நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கிட்ட பாண்டி கிளம்பிடுறாரு. என்ன இவன் எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போனால் தான் நடு ரோட்லேயே விட்டுட்டு போயிடறான்னு பார்த்தா வீட்டில் இருந்தும் பாதியிலே விட்டுட்டு போகிறானே அப்படின்ற மாதிரி தான் வானத்தை நினைக்கிறாங்க. என்ன ஆச்சு அப்படின்றாங்க. யார் நான் ஃபோனில் அப்படின்னும், சோழன் தாண்டா அப்படின்றாங்க. என்னென்ன அப்படின்னு பல்லவன் கேட்கவும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் இப்போவே போயிட்டு சந்தாவுக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட பேசி ப்ராப்பராக கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்கிறாரு சோழன் அப்படின்னு சொன்ன உடனே பல்லவன் அதிர்ச்சி. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு, என்னென்னு தெரியல, ஒருவேளை அவங்க சந்தாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்களோ என்னவோ, அவங்க தேடி இங்கே வரத்துக்குள்ளே பேசாமல் கல்யாணத்தை முடிச்சிடலான்னு நினச்சிருக்காங்க போல இருக்குது அப்படின்னமோ, கரெக்ட்னு அவங்க யோசிச்சிருக்கிறது சரிதான், சீக்கிரமாக வந்த உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும், டைம் தள்ளியே போடக்கூடாது, அவங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனு சொல்லிட்டு இருக்கோம். ஆமாண்டா அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே விஷயத்த சொல்லி ஸோ பாண்டி எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது முக்கியமாக அப்போ தான் வந்துட்டு டே பல்லவா நம்ம தாலி எடுத்துகிட்டு வர மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லவும், ஆனால் போய் எடுத்துகிட்டு வந்துடலான்னு அப்படின்னும், சார் இது நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் வேணுமோ இது எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி கண்டிப்பாக வந்து கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்கள், நாங்கள் போயிட்டு தாலியோடு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக திரும்பவும் பாண்டி வராரு. வந்து வீட்டில் போயிட்டு தாலி எடுத்துக்கிட்டு போகும்போதே மாலை வாங்கிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறாங்க. அப்போ தான் நடேசன் இதெல்லாம் பார்த்துட்டு, என்னடா உங்கள் இஷ்டத்துக்கு வேகமாக போகிறீங்க வரீங்க திரும்பவும் போகிறீங்க, என்ன பண்ணுறதுக்கு காத்திருக்கீங்க, ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டுட்ருக்கும்போது அது ஒன்றும் இல்லை வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்கிட்டயாச்சும் சொல்லிட்டு போடா அப்படின்னு நடேசன் சொல்லவும், நடேசன் கிட்டே கூட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் அவங்க கிளம்பி நேராக போயிட்டே இருக்காங்க. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கவும் அப்போ தான் சோழன் கரெக்டாக கால் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து ஆல்ரெடி ரீச் ஆகிட்டோன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லவும், அதனால என்ன சீக்கிரம் வாங்கினே எல்லாத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து பயப்படாமல் வாங்க அப்படின்னு இவங்க 2 பேரும் நம்பிக்கையாக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ புரியுதுண்ணே நம்மளை எதுக்கு இங்கே விட்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கவும் அவங்க சந்தாவை கூட்டிகிட்டு வேகமாக வராங்க. சந்தா நம்ம சென்னைக்கு வந்துட்டோம், இங்கே ஏன் நீங்கள் பயப்படுறீங்க, இங்கே பயப்படாதீங்க, அப்படியே உங்கள் ஆளுங்க காரில் வரணுனாலையும் 3 நாள் ஆகும், அதுக்குள்ளே உங்களுக்கு கல்யாணம்
கல்யாணமே முடிஞ்சிடும், கவலையே படாதீங்க அப்படின்றாங்க. அவங்களும் வந்து ஓரளவுக்கு மனசை தேத்திக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்து அனுஷ் வந்து கால் பண்ணுறாரு. அனுஷ் கால் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம சரின்னு சொல்கிறாரு. அப்போது ஆனால் எடுத்து பேசுனேன் அப்படின்றாங்க. ஆனால் சந்தா உங்கள் கூட இருக்கிற விஷயத்த மட்டும் இப்போதைக்கு அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, ஏன்னா அக்கம் பக்கத்தில் அவங்க ஆட்கள் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லவும், ஆமாண்ணே அப்படின்லாம் சொல்லவும் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ அனிஷா அப்படின்றாங்க. பையா பையா அப்படின்னவும், சொல்லு அனிஷா என்னாச்சு அப்படின்றாங்க. சந்தாவை காண பையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அனிஷா சொல்கிறா அப்படின்னு பதற்றமாக கேட்குற மாதிரியே சேரனும் கேட்கவும், ஆமாம் அப்படின்றாங்க. பையா நீங்கள் ஊருக்கு வந்திருந்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் அனிஷே, ஆனால் நாங்கள் இப்போ சென்னைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பையா சொல்கிறீங்க, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊருக்கு வந்ததாக சொன்னாங்க, அதுக்குள்ளே நீங்கள் சென்னைக்கு போயிட்டீங்களா அப்படின்னு. ஆமாம் அனிஷே, சோழன் எங்களை எல்லாரும் ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்தான், திரும்பவும் ஃப்ளைட்லேயே வந்துட்டோம், இப்போ தான் வந்து சென்னையில் ஃப்ளைட் இறங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா பையா, ஆமாம் இங்கே சந்தா எங்கே போனானே தெரியலையே, ஒருவேளை நீங்கள் வந்து பேசிட்டு 6 மாதம் டைம் கேட்டுட்டு போனதுனால சந்தா ஏதாச்சும் தப்பான முடிவு அப்படின்றாங்க. அனிஷ் அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்திருக்காருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் எல்லாருமே சந்தாவை கடன் தேடிட்டு இருக்காங்க, முக்கியமாக நீங்கள் தான் கூட்டிகிட்டு போயிருப்பீங்க, உங்கள் கூட தான் வந்திருப்பாங்க சந்தா அப்படின்னு பேசிக்கிறாங்க. பையா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சந்தா உங்கள் கூட இருந்தால் தயவு செஞ்சு சொல்லிடுங்க பையா, நான் இதோ பதற்றமாகாமல் என் வீட்டாளுங்களை எப்படியோ சொல்லி சமாளிச்சுக்கிறேன், சந்தா எங்கேயோ போயிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போதும் பையா, என் பக்கத்தில் இப்போ யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி அனுஷ் சொல்லவும், இப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம சோழன் வந்துக்கிட்டு, அனுஷ் பையா நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க, சந்தா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க, தேடி பார்த்துட்டு ஃபோன் பண்ணுங்க என்ன, நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. சோழா என்னடா அனுஷ் பக்கத்தில் யாரும் இல்லைன்னு சொன்னால, நீ சொல்லியிருக்கலாம்ல சந்தா நம்ம கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்லவும், என்ன லூஸா, யாருன்னா நான் வந்துட்டு தேட மாட்டேன், அதாவது உங்கள் கூட இருந்தால் சொல்லிவிடுங்க, நான் என் பக்கத்தில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே அப்படின்னா சொல்லுவார், நம்ம கேட்காம அப்படின்னு சொல்லவும், ஆமாம் இல்லை சோழன் சொன்ன மாதிரி ஒருவேளை அவங்க சொல்லி கூட அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்னவும், நான் தான் தெளிவாக கேட்டுட்டில்ல, அவங்க கூட சந்தா இல்லையா அப்படின்னவும், அவங்க கூட தான் போயிருக்கா, அது எப்படி எங்கே போயிருப்பான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு அவரோட மாமா ஹாஸ்பிட்டல் அடிப்பட்டுக்கு இருந்தாலும் அவங்களோட ஆட்கள் எல்லாருமே ரொம்ப தீவிரம் வந்து தேடிட்டு இருக்காங்க. முக்கியமாக இதுக்கு வேறு எதிர் யாருமே வேணாம், அவங்களுடைய அப்பாவும் அம்மாவுமே கூட. இப்போது நம்ம சந்தா பார்த்திங்க அப்படின்னா அவர் கூடவே நின்றுட்டுருக்கவும், அங்கேருந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து சோழனுடைய கார்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வராங்க. இங்கே ஆல்ரெடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி இவங்க வச்சுருக்கவும், வந்த உடனே வாங்கண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அண்ணா அப்படின்னு பல்லவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கவும், பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஆனால் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடலாமா அப்படின்னமோ, இன்னும் 10 நிமிஷம் லேட்டாக வந்திருந்தா கூட இவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை மூடிட்டு போயிருப்பாங்க அப்படின்னமோ, பின்ன மணி என்ன ஆகுது 5க்கு மேலே ஆகுதுல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. சரி வாங்க பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு உடனே வந்து 2 பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. மாலையை மாற்றி சாட்சி கையெழுத்து நிலா சோழன் எல்லாரையும் போட சொல்கிறாங்க. இங்கே நம்ம பாண்டிய பல்லவன் கூட போடுறாங்க. பொண்ணு வீட்டு சார்பில் வந்து அவங்களுமே மாற்றி இவங்களே கையெழுத்து போட்டுட்டு மாலையையும் மாற்றிக்கிறாங்க. இப்போ வந்து கல்யாணம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அச்சதைக்காக கொஞ்சம் பூவும் அவங்களே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சேரனை வந்து சந்தாவுக்கு தாலி கட்டிடுறாங்க, யாருக்கும் தெரியாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்க வீட்டில் எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. ஸோ சந்தா இங்கே ஓடி வந்து சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் அனுஷ்க்கு கூட தெரியாது. இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, இனி என்ன பிரச்சனை நடக்க போகுது, சந்தா சேரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னையில் தான் இருக்காங்க அப்படின்ற விஷயம் அனைத்துக்கு தெரிய வருமா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்டோட இதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.